ஓபன் பண்ணா போன பார்ட்ல ஒரு பெரிய பஞ்சாயத்தான ரைட முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சங்கும் லீ ஜூஹியும் ஒரு பார்க்ல மீட் பண்ணாங்க. நம்ம ஜூஹி எதிர்பார்க்கவே இல்ல சங்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுவான்னு. என்ன பண்றது, அவன் லைஃப்ல எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது. அதெல்லாம் அவனுக்கே இன்னும் ஒழுங்கா புரியல. இவளுக்கு சொன்னா மட்டும் என்ன புரியவா போகுது. ஜூஹி பாத்தீங்கன்னா ஒரு ஹண்டராவே இருந்தாலும் அவ ரொம்பவும் பயந்த சுபாவம். அதுல இருந்து வெளியில வரணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டா, ஆனா அதெல்லாம் ஒண்ணும் முடியல. ஆக்சுவலா இவளோட ஹீலிங் எபிலிட்டிக்கு இவ ABC இந்த ரேங்கிங்ல தான் இருந்திருக்கணும். ஆனா அவ வேணும்னு தான் D ரொம்ப லோவர் ரேங்க்கு வந்தா. ஏன்னா அப்பந்தானே ரிஸ்க் கம்மியா இருக்கும். அதனால அப்படி வந்தப்பதான் நம்ம சங்க மீட் பண்ணியிருக்கா. அப்படி வந்தவ அதிகமா ஹீல் பண்ணது சங்க மட்டும்தான். முன்னாடி எல்லாம் ஆவுன்னு அடிபட்டுட்டு வருவானா, சோ செம கடுப்பாவா. ஆனா பைய எப்படியோ அதுல இருந்து சர்வைவ் ஆயிடுவான்னு வைங்க. அவளுக்கு நம்ம சங்கோட கண்ணை பார்க்கும்போது எப்பவுமே அதுல இருந்து ஒரு உயிர் சக்தி வெளியில வர மாதிரி ஒரு ஃபீலிங். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த டபுள் டஞ்சன்ல இவங்க வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தையும் சொல்லுவா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜூஹி இதுக்கப்புறம் ஒரு ஹீலரா கண்டினியூ பண்ண போறது இல்ல. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் அவளுக்கு சுத்தமா செட் ஆகாதுன்னு. அதனால அவ ஃபேமிலி கூடவே போய் இருக்க போறா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட பிசினஸையும் பாத்துக்க போறா. சோ இந்த ஸ்டோனை நீயே வச்சுக்க அவன்கிட்ட கொடுத்துட்டு எப்ப வாட்ச அந்த பக்கமா வந்தீங்கன்னா வீட்டு பக்கமா வந்துட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவா. அப்ப நம்ம பையலுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா இவங்க கடைசியா ரைட முடிச்சுட்டு வந்தப்போ ஊச்சின்னு சொல்லி இவனை தனியா மீட் பண்ணி அவன் டெவலப் ஆயிருக்கான்னு அவருக்கு தெரியுங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவன் ஆபத்துல இருக்காங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அதான் இவங்க போன ரைட்ல டாங்ஸுக்கு செத்து போயிட்டான்ல, சொல்ல போனா நம்மால் தான் கொன்னா. அவங்க அண்ணன் எப்படின்னா ரொம்ப மோசமான முள்ள மாதிரி பையன். இத்தனைக்கு அவன் எஸ் ரேங்க். அவனை பார்த்தா மான்ஸ்டரே பயந்து திருச்சிரும். அவ்வளவு பயங்கரமானவன். அவன் இப்போ நம்ம சங்கையும் ஜின்ஹோவையும் தான் டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கானாமா. டெஃபினட்டா உன் ஃபேமிலியையும் உன்னையும் கொல்லாம விட மாட்டான். அதனால பேசாம நீ ஊரை விட்டே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லைன்னா அந்த டாங்ஸு கையால சாக வேண்டி இருக்கும்னு சொல்லி நம்ம பயலுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு போவாரு. இந்த ரீசனே போதுமே, நம்ம பயலால ஊரை விட்டெல்லாம் ஓடிட்டு இருக்க முடியாது. பழைய மாதிரி இருந்தா பரவாயில்ல, இப்ப அப்படி இல்ல. அதனால அவன் வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் இவனை லெவலப் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது சண்டை போட்டு ஒரு கை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ணா ஜின்ஹூ கூட 19 ரைடு போறதா நம்மளே டீல் பேசியிருப்பான்ல, அதுக்காக ஒரு 6 ஹண்டர்ஸை கூப்பிட்டு வந்திருப்பான். எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே வைரக்கற்களை பொறுக்கி எடுத்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கான். ஒருத்தருக்கு கால் அடிபட்டு அவர் நொண்டிட்டு இருக்காரு, இன்னொருத்தன் குடிகாரன், இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பொண்ணு, இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா ஓட கூட வலு இல்லாம தொந்தியும் தொப்பையுமா இருக்கான், இன்னொருத்தன் ஏதோ பிக்னிக் போற மாதிரி வந்திருக்கான். என்னடா நடக்குது இங்கன்னு கேட்டா, ஆக்சுவலா இவங்களை கூப்பிட்டு வந்ததே சும்மா ஒரு கண் துடைப்பு காண்டிதான். வெளியில மட்டும் தான் வெயிட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் தான் உள்ள போய் ரைட் பண்ண போறாங்க. சோ இப்போதைக்கு இவங்க தான் இவங்க ஸ்ட்ரைக் டீம். இந்த பொண்ணு யார் தெரியுதா, நம்ம சங்கோட தங்கச்சி ஃப்ரெண்டு. அடிக்கடி ஜின்னா நம்ம சங்க பார்க்க வரும்போதெல்லாம் இவளும் கூடவே வந்திருப்பான். ஆனா இவனை பார்த்திருக்க மாட்டான். அதனால அவளுக்கு தெரியல இவ தான் ஜின்னாவோட அண்ணான்னு. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்றதுக்காகவே அவங்களுக்கு 30 லட்சம். சும்மா வெளியில உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அண்ட் இந்த விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வேலை வெளியில தெரிஞ்சதுன்னா இவங்க 30 லட்சம் கொடுத்தாங்கன்னா இன்டூ 10 போட்டு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும். வந்திருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட்டவங்க. அப்படி இருக்கும்போது வெளியில சொல்லுவாங்களா என்ன. அண்ட் இன்னொரு விஷயம், கரும்பு திங்கிறதுக்கு அவங்க காசு தர்றேன்னு சொல்றாங்க, வேண்டாம்னு சொல்லணும். அதனால ஓகே நீருவாங்க. இங்க நம்ம பைக்கிட்ட ஒரு ஸ்டோன் இருக்கும். இதுதான் ஸ்டெல்த் ஸ்டோன். அந்த காங் டஷிக்கு அழிச்சால அந்த டைம் கிடைச்சது. அந்த ஸ்டோனை உடைச்சாலே போதும் அந்த பவர் அவனுக்கு வந்துரும். சோ அப்படி இப்போ நம்ம பைலுக்கு ஸ்டெல்த் பவர் வந்துருச்சு. அந்த காங் டஷிக் பண்ணால அதே மாதிரி இப்போ இவனாலையும் மறைஞ்சு மறைஞ்சு யார வேணாலும் அட்டாக் பண்ண முடியும். செம தட்டி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பைத்தியக்காரன் வந்து நிப்பான். வேற யாரும் இல்ல, ஜின்ஹோ தான். என்னடான்னு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பல பல்லன்னு பயங்கரமான ஆர்மர். டஞ்சனுக்குள்ள போறதுக்கு சேஃப்டி காமா ஒண்ணும் இல்ல, ஒருத்த ஃபிங்கர் வச்சுதான் தள்ளி விடுவான், பொத்துன்னு விழுவான். இந்த கருமத்தெல்லாம் உள்ள போட்டு வந்தீங்கன்னா நானே புடிச்சு டஞ்சன் பாஸ் வாயில திணிச்சு விட்டுருவேன். பேசாம கழட்டி வச்சுட்டு வந்து ஆர்மரை பாரு, கோமணத்தை கட்டிட்டு சரி ஓகேன்னு எந்திரிக்க ட்ரை பண்ணுவா, எந்திரிக்க முடியல. சரின்ட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஹெல்மெட்டை மட்டும் போட்டுட்டான். அப்படியே டஞ்சனுக்குள்ள கிளம்பிட்டாங்க. வெளியில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்னது இது லூசு மாதிரி 2 பேர் மட்டும் போறாங்க, ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கவலை இருக்கத்தான் செய்யும். ஆனா காசை தான் கொடுத்துட்டானே, இனி இதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி போனா நமக்கு என்ன, வெளியில ரிஸ்க் எடுக்காம வெயிட் பண்ண தானே சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வேலையை பார்ப்போன்னு வெளியில உட்காந்துக்கிட்டு அவங்களை கழுவி ஊத்துவாங்க. டெஃபினட்டா அவங்க சாக தான் போறாங்க அப்படி இப்படின்னு. ஏன்னா 2 பேருமே புடிப்பயலுக மாதிரி இருக்கானுல்ல. அதனால இங்க ஜின்னா பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்ட் என்ன இன்னுமே வரலன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அவ தான் இப்ப டஞ்சனுக்கு வெளியில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளே. அப்படியே கட் பண்ணா நம்ம ஆளுக போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒரு வேலை செத்துருப்பாங்களோ அப்படின்னு டவுட்ல பேசிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்ஹோ ஓடி வருவானா, தப்பிச்சு ஓடி வந்துட்டான் லூசு பையன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி நம்ம பையன் கேஷலா வருவான். இந்த டஞ்சனும் உடனே மூடிரும். உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஏன்னா எந்த டஞ்சனா இருந்தாலும் அந்த பாஸ கொன்னா மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு
இருக்குன்னா அப்ப இவனுக்கு 2 பேரும் போய் போட்டு தள்ளிட்டு வந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். சரி வாங்க வாங்க அடுத்த கேட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கேஷுவலா போவாங்க. இவங்களால அந்த ஷாக் ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியல. அதுலயும் ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டுக்குள்ள போயிட்டு வரக்குள்ளேயே படாத பாடு போடுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா 3 கேட்டு இன்னைக்கு அப்படின்னா வந்தவங்க எல்லாத்துக்குமே 90 லட்சம் கிடைக்கும். டஞ்சனுக்குள்ள போய் கொல்றது நம்மளோட வேலை. சும்மா பறந்து பறந்து மாசா வெட்டி கொள்ளுவான். அங்க இருக்க மனா கிறிஸ்டல் அப்புறம் அந்த எசன் ஸ்டோன்ஸ் தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றது ஜின்ஹோவோட வேலை. இப்படியே ரெகுலரா அடுத்தடுத்த ரைட்ஸ் சும்மா தாறுமாறா பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்ஹோ எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றான். ஏன்னா எவ்வளவு பெரிய பாஸ் வந்தாலும் சரி நம்ம சங்கு ஊதிடுறான். அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ஒவ்வொரு பெரிய பெரிய மான்ஸ்டரா நம்மளால கொள்றதுனால அவனோட லெவல் பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. வெளியில இருக்கவங்க எல்லாம் அசந்து போய் தான் பாத்துட்டு இருப்பாங்க. இப்படி அடுத்தடுத்து இவன் ஒவ்வொருத்தரையும் கொல்றத பார்த்துட்டு ஜின்ஹோவே அசந்துட்டான். ஏன்னா அவன் சண்டை போற ஸ்டைலே தெரியுது முன்ன விட அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிட்டான்னு. இவ்வளவு பவர மனுஷன் எங்க தான் மறைச்சு வச்சிருந்தாருங்கிற மாதிரி யோசிப்பான். அவனுக்கு அந்த ஸ்டெல்த் ஸ்கில்லை யூஸ் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டேஷ்னு ஒரு ஸ்கில் இருக்கும், அது லெவல் 2க்கு வந்துருச்சு. இப்படி அடுத்தடுத்துன்னு ஒவ்வொரு ஸ்கில்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. சொன்னா சொல்லிக்கிட்டே தான் போகணும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ புதுசா ஸ்கில் கிடைக்கிறதுனால அவன் என்ன பண்ணுனா அவனையே இப்ப அப்கிரேட் பண்ணணும். இல்லன்னா அதெல்லாம் அவனால யூஸ் பண்ண முடியாது. இப்ப நம்மால இருக்கிற லெவல் பாத்தீங்கன்னா பி ரேங்க்குக்கும் ஏ ரேங்க்குக்கும் நடுவுல. இதை வச்சுட்டு அவனால அந்த டஞ்சனை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ஒரு சின்ன டவுட். ஏன்னா எக்கு தப்பா போய் உயிர் போச்சுன்னா அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன். என்னன்னு பார்த்தா ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட். என்ன புதுசா இருக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அவனுக்கு இருக்கிற ஒரே ஆர்வம் அந்த டீமன் கிங் கேசல்ல போய் அவனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா முடியாதுங்கிறதான். சரி அப்படியே கட் பண்ணி ஒயிட் டைகர் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்தோட மேனேஜர் இருப்பாருல்ல, அவரோட பேரு சங் மின். அவரு ஒரு நியூஸ பார்த்துட்டு அலண்டு போயிட்டாரு. என்னன்னா 15 கோடி கொடுத்து எவனோ ஒருத்தன் சீராங் கேட்ட வாங்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவ்வளோ எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி எதுக்காக இவங்க மார்க்கெட் ரேட்டை விட அதிகமா கொடுத்து வாங்குறாங்கன்னு ஒண்ணும் புரியல. லீடர் யாருன்னு பார்க்கும்போது யூஜின் ஹோ. யாருன்னு யோசிச்சு பார்க்கும்போது யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட பிரசிடென்ட்னு அவனோட அசிஸ்டன்ட் சொல்லுவான். தூக்கி வாரி போடும். எப்படியா போச்சுன்னா இவங்கள மாதிரி கில்டுகளுக்கு ஆபத்து. இந்த பணக்கார பையன் ஓவரா ஆடிட்டு இருக்கானேன்னு சொல்லி அந்த லிஸ்ட பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட பேரை பார்த்துருவான். இவனை பத்தி அவன் கேள்விப்பட்டிருக்கான். என்னன்னா ஆல்ரெடி அந்த டபுள் டஞ்சன்ல போய் இவன் தப்பிச்சு வந்திருக்கான். அதுவே பெரிய அதிசயம். சரி அவன மாதிரி அவன் கூட இன்னொரு 4-5 பேர் தப்பிச்சு வந்தாங்க. சரி ஓகே செக் பண்ணி பார்த்ததுல ஒன்னும் அவன்கிட்ட பெருசா இல்ல. அடுத்தது டங்சுக்கோட ஸ்ட்ரைக் டீம் கூட போய் அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுகெல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா இவனும் இன்னொருத்தனை மட்டும் தான் தப்பிச்சு வந்திருக்கான். அடுத்தது அந்த காங் டஷிக் அட்டாக் பண்ணால அந்த அட்டாக்லயுமே செத்தவன் பாத்தீங்கன்னா பெரிய ஹண்டர். மிச்சம் இருந்த லோ ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் எப்படி தப்பிச்சாங்க, அதுலயும் இவன் ஒருத்தன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அவனுக்கு செகண்ட் அவேக்னிங் வந்துருச்சோன்னு ஒரு டவுட். அதனாலேயே இதை பர்சனலா அவனே இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். இங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வெளியில ஹண்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு ஜாலியா போவாங்க, முடிப்பாங்க, வருவாங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்குது. இங்க அந்த மேனேஜர் சங்மின் இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு அவனோட அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு நேரா நம்மள பார்க்க தான் கிளம்புறான். அப்படி வந்து பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. என்ன இது என்ன பிக்னிக் ஸ்பாட் ஆமா. ஏன்னா ஹண்டர்ஸ் எல்லாம் வெளியில உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க லைஃப்ல டஞ்சன் பக்கத்துல உட்காந்துட்டு இப்படி யாரும் என்ஜாய் பண்ணி பார்த்தது இல்ல. அப்ப ஹன்சங்கி வந்து இதெல்லாம் பிரைவேட் ஏரியா, இந்த ஏரியால எல்லாம் நிக்க கூடாது, கிளம்புங்க. நைஸா பிட்டா போட்டு பாப்பானுங்க. ஆனா பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். ஆனா அந்த சங்மின் கண்டுபிடிச்சிட்டான். அவன் டஞ்சனை தனியா ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக இவங்க எல்லாத்தையுமே வெளியில விட்டுட்டு போயிருக்கான். அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் தான் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. சோ இந்த டஞ்சனை நம்மளுக்கு முடிச்சுட்டு வெளியில வரும்போது சங்கு வந்து இந்த மாதிரி நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அவன் டீமன் கேசலுக்கு போக முடிவு பண்ணிட்டான். ஆனா ஜின்ஹோ சில சீராங் கேட்ஸ் எல்லாத்தையுமே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கான். அதை கேன்சல் பண்ணா காசு நட்டம். ஆனா ஒரு 2 நாளைக்கு அவனால ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். அதை வேணா பண்றான்னு சொல்லிட்டு அடுத்த ரைடுக்கு கிளம்பிடுவாங்க. அப்படியே கட் பண்ணா கில்டு மாஸ்டர் சாய்க்கு ஒரு கெட்ட கனவு. அதாவது இவரோட ஹண்டர் ஒருத்தர் அண்ணா பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எறும்பு ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த ஹண்டர் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. கையில காப்பாத்துங்கன்னு சொல்லி ஹெல்ப் கேட்கும் போது கண்ண முழிச்சிருவாரு. அப்ப அவரோட டேபிள்ல ஒரு டாப் சீக்ரெட்டான மிஷனை காட்டுவாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ஜெஜு ஐலாண்டுக்கு போய் மறுபடியும் சண்டை போட போறாங்க. அவ்வளவுதான். இங்க நம்ம சங்கு எல்லா ரைடையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஒயிட் டைகர் கில்டோட மேனேஜர் சங்மின் இருக்கான்ல, அவன் நம்மால மீட் பண்ணி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணுமா சரின்ட்டு நேரா காஃபி ஷாப்புக்கு போயிருவாங்க. அவன் உங்களுக்கு செகண்ட் அவேக்னிங் வந்துருச்சா அதுவா இதுவும் கேட்க மாட்டான். இந்த மாதிரி ஒயிட் டைகர் கில்டு வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கில்டு. நீங்க வேணா எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு காசு தராங்களோ அதை விட நாங்க டபுள் மடங்கு தர்றோம் பானுங்க. உடனே அவனுக்குள்ள சந்தோஷம். டபுள் எல்லாம் தராங்கன்னு சொன்னா நம்ம காலுக்கடியில நாய்க்குட்டி மாதிரி வந்துருவான்னு. ஆனா அவனுக்கு எவ்வளவு அமௌண்ட் அவனுக்கு தரதா சொன்னானுங்கன்னு இவனுக்கு தெரியாது. அப்ப நம்மால இருந்துட்டு ஆமா உங்க ஒயிட் டைகர் கில்டோட பில்டிங் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு கேட்டா ஒரு 5000 கோடி இருக்குமா. அப்படின்னு அவ்வளவு அமௌண்ட் எனக்கு தர போறீங்களான்னு கேட்டவனே அவனுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா ஈராங் ஹண்டருக்கு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் தூக்கி போட்டா உடனே வந்துருவாங்க. 5000 கோடி எங்க இருக்குது, 30-40 லட்சம் எங்க இருக்குது, அவ்வளவு அமௌண்ட் ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டா எனக்கு 3000 கோடி அவங்க ஆஃபர் பண்றாங்க, அதனால தான் நான் அவங்க கூட இருக்கேன். நீங்க டபுளா தரதா இருந்தா தாராளமா கொடுங்க, 5000 கோடியா கொடுங்க, நான் வர்றேங்கிற மாதிரி சொல்லுவான். இதை எப்படி இவன் ஒத்துக்க முடியும்? அவன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் பையன். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவான். இவன் பாத்தீங்கன்னா வேலை பாக்குறவன். அவ்வளவு அமௌண்ட் எப்படி ஆஃபர் பண்ண முடியும்? உடனே சமாளிப்பான். நான் என் ஹையர் அபிஷியல் கிட்ட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிக்கலான்னு. நம்பிக்கை இல்ல, உடனே டாக்குமெண்ட்டையும் காட்டிடுவான். நம்ம பையன்
அவ்வளவு லூசா இவனுக்கு சொன்ன உடனே நம்பர் இருக்கு. அதனால என்ன பண்ணுவான், ஸ்டெல்த் மோடுக்கு மாதிரி மூஞ்சில ஒரு ஸ்கிராட்ச போட்டு யாரு சொல்லி நீ என்னைய ஃபாலோ பண்ற, நீ யாவரியா இல்ல யாராச்சும் சொன்னாங்களா ஒழுங்கா சொல்லிரு அப்படின்ட்டு கொஞ்சம் பயமுறுத்தின உடனே அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க தான் தப்பிச்சு வந்தீங்க, வித்தியாசமா இருந்தீங்க, அதனால தான் நானே பர்சனலா உங்களை ஃபாலோ பண்ணேன்னு. ஏன்னா அவன் நினைச்சா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இவனை போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். சரி, இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு கேட்டா இவனுக்கும் அவனோட அசிஸ்டன்ட்டுக்கும் மட்டும்தான். இத வெளியில மட்டும் சொல்லிடாதீங்க, தெரிஞ்சதுன்னா நான் உங்க மேலதான் டவுட் ஆவேன், டவுட் ஆனா விளைவுகள்லாம் மோசமா இருக்கும்பா. இந்த மாதிரிலாம் தெரிஞ்சதுன்னா இந்த ரிப்போர்ட்டை உங்களோட ஹெட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா பண்ணா செத்துருவானே, அப்படித்தான் நம்ம பையன் பயங்காட்டி வச்சிருக்கான். அதுக்காண்டி கொல்லலாம் மாட்டான், ஜஸ்ட் மிரட்டி வைக்கணும்ல, இல்ல வெளியே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே. அவன் நானும் சொல்ல மாட்டேன், என் சபார்டினேட்டும் வெளியில சொல்ல மாட்டான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னுவான். இப்ப பஞ்சாயத்து என்னன்னா சீராங் கேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆளுக வாங்குறதுனால தான் இவங்க இப்படி துருவி 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 நோண்டுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா வர ஹண்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சீராங் கேட்டுக்குள்ள போய் தான் ட்ரைனிங் ஆவாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி ட்ரெயின் ஆவாங்க. சோ அதனால என்ன பண்ணிட்டான், எங்களோட சீராங் கேட்ஸ் 3 எண்ணத்தை நான் உங்களுக்கு விக்கிறேன், இதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க சீராங் கேட்ஸ் எதுவுமே நாங்க தொட மாட்டோம்னு வேற சொல்லிடுவான். ஏன்னா இப்ப நம்ம பையன் இந்த டீமன் கேசலுக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணியிருக்கான். அதனால தானே லீவ் வேணும்னு இருந்தான். சோ இப்ப எப்படியும் இவங்க போகாம போனா அது வேற யாருக்காச்சும் கை மாறத்தான் போகுது. அதனால நைஸா இவங்கிட்ட மாத்தி விடுறதுக்காண்டி கேட்பான். சரி விக்கணும்னா நம்மளால 30 கோடி சொல்லுவான். அப்படி உள்ளுக்குள்ள இருக்க சீராங்கோட மனா கிறிஸ்டல்ஸ் எசன் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வித்தா கூட நல்ல நாளே 20 கோடி தான் போகும். என்னையா 30 கோடி கேக்குறாமா, அதாவது ஒரு கேட்டுக்கு 30 கோடி. சரி ஓகே எடுத்துக்கங்க, 3 கேட்டையுமே 60 கோடிக்கே கொடுத்துருவான். சரி ரைட்டுன்னு டீல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை மூடி அவன் வாயை திறக்க சொல்லி வாய்க்குள்ள கொஞ்சம் ஹீலிங் போர்ஷனை ஊத்தி விடுவான். ஏன்னா கண்ணத்துல வெட்டிட்டான் பாத்தீங்களா, அதனால இப்போ அந்த சீக்கிரட்டை ஒழுங்கா அவன் மெயின்டைன் பண்ணணும், இல்லனா பந்தாடிடுவான். அப்ப அவன் அசிஸ்டன்ட் வந்து பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையானு கேட்பான். 6 பஞ்சாயத்து இல்ல சூப்பரா ஒரு டீல் கொடுத்துட்டு போயிருக்கான், நமக்கு அது போதும்னு கிளம்பிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஜின்ஹோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா 3 கேட்டோட பணம் வேஸ்ட் ஆக போதே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நம்ம போய் அது எல்லாத்தையும் செமையா வித்துட்டான்ல. எப்படி பண்ணீங்க என்னன்னு கேட்டா இதெல்லாம் தொழில் ரகசியங்கண்ணா, வெளியெல்லாம் சொல்ல முடியாது, அதுவும் வாங்கிட்ட மூடிட்டு போறானிடுவான். அப்படியே கட் பண்ணி அந்த ஒயிட் டைகர்கள் இருக்க மேனேஜரை காட்டுறாங்க. அவன் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி நம்மள்ட்ட வித்த அந்த கேட்ஸ் மாதிரியே இன்னும் நிறைய சி கேட்ஸ் இருக்குது. ஆனா அதுங்க எல்லாமே 9 கோடியை தாண்டல. நாம பையன் 20 கோடிக்கு வித்து இவங்களுக்கு பெருசா நாமத்தை போட்டு போயிட்டான். அட பாவி, என்னையவே ஏமாத்திட்டியாடான்னு பேந்த முடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம சங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், மகனே நம்ம டீல் முடிஞ்சு போச்சு, நீ பண்ணதெல்லாம் நான் மறந்துட்டேன், இனிமேட்டு தேவையில்லாம ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருவா ஓட விட்டு அடிப்பேன்னு சொல்லாம சொல்லியிருக்கான். அந்த மேனேஜர் திருந்த மாட்டான் போல. இந்த டைம் காத்து அவன் பக்கம் அடிக்குது, அடுத்த டைம் என் பக்கம் அடிக்கும். இப்போதைக்கு அவனோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, அது போதும், அடுத்த டைம் அவனை கவனிச்சுக்கிறான். இங்க நம்மால் பாத்தீங்கன்னா ஜாலியா கார் எடுத்துக்கிட்டு அந்த நியூ ஜாப் கோஸ்ட் இருக்குதுல்ல, அதை அட்டன் பண்றதுக்காக ஜாலியா கிளம்பிட்டான். இதுக்கப்புறம் நம்ம பையன் அங்க போய் என்னென்னலாம் படாத பாடுபடுறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.